நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் லெட்டர் படிக்கிறாளா? காவ்யா, கால் தாடி கிடைச்சதா? தம்பி போட்டுக்கடா. சூப்பரா சூப்பரா தம்பி. இதான் சாக்கு நாளையே கடத்திட்டு இருக்கியா? காத்தாடி குடுங்கக்கா. எதுக்கு அப்படி செஞ்சீங்க? தெரியாம நூல அறுந்து வந்துருச்சுக்கா. ஏண்டா உங்க தெருவுல இடம் இல்லையா? இங்க வந்து காத்தாடி விடுறீங்க? ஏய், காத்தாடி யாரா விட்டது? நாங்க தான்க்கா விட்டோம். உண்மையை சொல்லுங்க. உண்மையிலேயே நாங்க தான்க்கா விட்டோம். ஏய், என்ன வாயிரம் நீளுது உனக்கு? காத்தாடி குடுக்க சொல்லுங்கக்கா, நாங்க போறோம். காத்தாடி கிழிஞ்சிருக்குக்கா. ஏய், போனா போதுன்னு காத்தாடி எடுத்து கொடுத்தா கிழிஞ்சிருக்கா அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எடுத்துட்டு பேசாம போங்கடா. ஏய், என்னடி சின்ன பசங்க மாட்டிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை? காத்தாடி கிழிஞ்சு போச்சேனே. ஏய், அது எடுக்கும் போது கிழிஞ்சுதாண்டா இருந்தது. இல்லக்கா. டேய் அரவிந்த், அந்த பசங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்பேண்டா. அவனுங்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. இந்தா போங்கடா. வாங்கடா. காவ்யா, கொஞ்சம் நில்லுமா. நம்ம சுந்தரேசன் ஃபோன் பண்ணாரு. வர புதன்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியாரு? ஏன்டா முதலாளி இப்படிலாம் செய்யறாரு? போஸ் கொடுக்குறாராம்மா, போஸ். அவருக்கு அவரே போட்டோ எடுத்துக்கிறாரு போல. இதென்ன சினிமா தியேட்டருக்கு போனா கூட 2 டிக்கெட் வாங்குறாரு. ஒரு ஆளுக்கு எதுக்குடா 2 டிக்கெட்டு? அவரோட ஆளு அவர் கூடயே இருக்குதாமா. ஸ்கிரீன்ல படம் ஓடிட்டு இருந்தா இவர் பக்கத்துல இருக்கிற காலி சீட்டை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அது கூட பரவாயில்ல, பக்கத்து சீட்டுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தர்றாரு. ஆரம்பிச்சிட்டாரா? டேய், நம்ம பசங்க சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. எப்படி இருந்த முதலாளி இப்படி ஆயிட்டாரு? டேய் இங்க வாங்கடா. முதலாளி இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போகுதோ? வா வா. ஏய், இப்படி ஒரு போட்டோ போட்டா தானே எடுத்துருவோம். ஏய், நீ எங்க அங்க போற? கரெக்டா இருக்காடா? ரெடிண்ணே. தெரியுறேண்ணா அண்ணா, நல்லா திருறேண்ணா? கரெக்டா இருக்குண்ணே. டேய், 2 பேரும் நல்லா வரணும். அண்ணே, எனக்கு ஒருத்தர் இருந்தா தானே போட்டோ எடுக்க தெரியும். 2 பேர் இருந்தா வராதுண்ணே. போட்டாங்க. டேக் ஓகே. முதலாளி உனக்கு 2 பேரை வச்சு போட்டோ எடுக்க தெரியுமாடா? 2 பேர் என்ன முதலாளி? 10 பேர் வச்சு போட்டோ எடுப்பேன். 10 பேரை வச்சுலாம் வேணாம், எங்க 2 பேரும் ஒழுங்கா எடு போதும். இங்க வா, அழகா இருக்கணும்டா. சூப்பரா எடுத்துற முதலாளி. டேய் குறா கூட நீமாடா குறா. திருமுக முதலாளி, திருமுக. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். கொஞ்சம் அப்படியே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திரும்புங்க. அப்படி அப்படி அப்படி. இங்க மாட்டினாண்டா.
அண்ணி எங்கடா? அண்ணி காதல் எங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் இருப்பாங்க முதலாளி. வீட்டில் என் பக்கத்தில் அழகா உட்காந்துட்டு இருக்கா இல்லைன்னு சொல்ற. அன்னைக்கு ஒரு வணக்கம் போடுறேன். பக்கத்தில் இருக்கிற ஆளே ஒழுங்கா போட்டோ எடுக்க தெரியல. நீலாம் 10 பேரை வச்சு போட்டோ எடுப்பியா? நீலாம் பாம்பா படம் கூட படம் எடுக்க. அவனை போய் அடிச்சுக்கிட்டு அங்க உண்மையிலே யாரும் இல்ல. அடிச்சல. ஆனா அங்க யாரும் இல்ல. சும்மா அடிச்சுக்கிட்டு. அங்க இருந்தா தானே போறதுக்கு. என்னடாச்சு எனக்கு? அதை எப்படின்னே சொல்றது? ஏன்னே எங்களை போட்டு இப்படி பயமுறுத்துறீங்க? கையில வேற கிழிஞ்சு போன பட்டத்தை வச்சுக்கிட்டு முதல்ல அதை விட்டுறீங்க. டேய், இது என்னன்னு தெரியுமாடா? இது என்ன காலேஜில் படிச்சவன பட்டமா? கிழிஞ்ச பட்டம் தானே. அன்னைக்கு உங்களை பிடிக்கல போல, அதான் கிழிச்சு போட்டாங்க. அதை கையில் வச்சுக்கிட்டு. டேய் வா, அடிக்க மாட்டேன் வா. நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? லவ் பண்ணுற இந்த ஃபீல் நல்லா இருக்கும். போங்கடா. அண்ணே, இங்க யாரும் இல்லை. ம் தெரியும், என் கூட யாரும் இல்லைன்னு. எனக்கு இந்த தனிமை பிடிச்சிருக்குடா. இன்னும் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்க. போங்கடா. வர்ற மல்லாலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா, காவியா, இந்த பஞ்சாமிர்தம் அரவிந்தோட ஃப்ரெண்டு கொடுத்தானா? என்னாச்சு உனக்கு? சாமி பிரசாதம் கொடுக்க வர இடது கையை நீட்டுற. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லம்மா. நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, ஏன் படுத்துற? வலது கையை நீட்டு. இந்த ருக்கு பைய சூப்பர்ரா. பிரமாதமான ஐடியாலாம் கொடுத்து அசத்திட்டான்டா. அந்த காத்தாடி லவ் லெட்டரை பார்த்ததுல இருந்து அண்ணி ஏன் நினைப்பிலே இருப்பாள்ல. அண்ணா, டே ருக்கு, இப்பதான்டா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிற. டேய்,
போய் எதாவது வாங்கிட்டு வாங்கடா. சரிண்ணே. உட்கார் ருக்கு. பரவாயில்லண்ணே. டேய் உட்கார்ற. பிஸியாக இருக்கிறவங்க மனசில் எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயண்ணே. ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட? உங்கள் அன்னைக்கு லவ் லெட்டர் கொடுக்க காத்தாடி ஐடியா கொடுத்திய, மறக்க முடியுமாடா அதெல்லாம்? இந்த பாட்டை ரிங்டோனாவே வேஸ்டானா? அண்ணே ஃபோன் அட்டன் பண்ணுங்கண்ணே. உன்னோட ஃபோனாட முக்கியம். என்னண்ணே என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு பேசுறீங்க. உங்க முன்னாடி நான் கால் தூசிண்ணே. என்னாச்சுடா உனக்கு? பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுது. ஒன்றும் இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அதான் வந்துட்டல, சொல்லு. அது இப்போ விஷயத்தை போட்டு உடைக்கிறியா இல்லையா? பாம்பு தவளை முழுங்கின மாதிரி தவிச்சிட்டு இருக்க. அது இல்லைண்ணே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ராமேஸ்வரத்துக்கு வந்து நாளாயிடுச்சு. இங்கேயும் வேலை வெட்டி எதுவும் இல்லை. உங்களுக்கும் எத்தனை நாள் தான் தொல்லை கொடுக்கறது? அதானே. அதனால அதான் நானும் ஃப்ரெண்ட்ஸும் பரமக்குடிக்கே. அடிங்க, இவ்வளோதானாடா நீ? என் தம்பின்னு சொன்னேனே, அதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? உன்னை ராமேஸ்வரத்தை விட்டு போன்னு சொல்றதுக்கு எவனுக்கா தில்லு இருக்கா? இல்லை நான் தான் சொன்னேண்ணா. எதுக்குடா இப்படி லூஸ்தனமா பேசுற? இல்லைண்ணே, வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கிறது? எதுக்குண்ணே என் மேலே இவ்வளோ பாசம்? இத்தனை நாள் நீங்கள் அன்பு காமிச்சதே போதண்ணே, எனக்கு வேலைலாம் ஏதோ ஒன்று வேணாண்ணே. டேய், நீ என்னை அண்ணனை கூப்பிடுறது உண்மையாக இருந்தா இந்த ராமேஸ்வரத்துட்டு நீ போகக்கூடாது. உனக்கே சொந்தமாக ஒரு போட்டு ஒன்று தரேன்டா. அதுக்கப்புறமும் பரமக்குடி காரைக்குடின்னு என் முன்னாடி வந்து நின்ன நடக்கிறதே வேற. சரிண்ணே, உங்கள் பாசத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசுறதுனே தெரியல. உங்கள் வார்த்தையை மீற தைரியம் எனக்கு இல்லைண்ணே. ராமநாதா, இங்க கொஞ்சம் வாடா. என்னம்மா? இந்த கைய கொஞ்சம் இழுத்து விடுறா, முட்டி புடிச்சுக்கிச்சு. என்னம்மா நீங்க அந்த கை கால் வலிக்காக வாங்கின தைலத்தை டெய்லி நீங்க தேய்க்கிறீங்களா இல்லையா? அவங்க எங்கெங்க டெய்லி தேய்க்கிறாங்க, அதான் அவங்க ப்ராப்ளமே. அம்மா, உன் உடம்ப பாத்துக்குமா. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க தேய்ச்சி விட போறோம். அத விடுறா, காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. நீ காவியா விஷயத்த கவனி. ஏமா அப்படியெல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. நான் அத சொல்லலடா, பொண்ணு பாக்குற நாள் பக்கத்துல வந்துருச்சு. நீ சுந்தரேசன் கிட்ட பேசுனியே, அவர் என்ன சொன்னார்னு கேக்குறேன். அம்மா, அவர் ஜென்டில்மேன். சொன்னதுதான். ரொம்ப கரெக்டான மனுஷன். பொண்ணு பாக்குறத பத்தி ஏற்கனவே என்கிட்ட பேசினாரு. சந்தோஷம்டா. அப்ப கல்யாண வேலையெல்லாம் இனிமே கவனிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? அவங்க காவியாவை பொண்ணு பார்க்க வர்றப்ப அவளுக்கு புது புடவை கட்டி உட்கார வைக்க வேண்டாமா? ஆமாங்க, நான் கூட சொல்லணும்னு தாங்க இருந்தேன். ஆமா, இனி எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வாயை திறந்து பேசணும். சரிம்மா. மீனாட்சி, காவியா அழைச்சிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பளிச்சுன்னு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். காவியா, இங்கதான் இருக்கியா? என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுமா? உன் நிச்சயதார்த்தத்துக்கு கட்டுறதுக்கு புதுப்புடவை வாங்கிட்டு வந்துடலாம். என்னம்மா திடீர்னு? பொண்ணு பார்க்க வரும்போது புதுப்புடவை கட்டணும்னு பாட்டி சொன்னாங்க. அப்பாவும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. நீ சீக்கிரம் ரெடியாக, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். பாட்டியவா பொண்ணு பார்க்க வராங்க? என்னதானே இருக்கிற புடவையை நான் கட்டிக்கிறேன். என்ன பேச்சு பேசுறா பாத்தியாடா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்ல. இதான் படிச்ச லட்சணமா? வர வர இந்த வீடு குட்டிச்சவரா மாறிக்கிட்டு போகுது. ஆளாளுக்கு நாட்டாம. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னண்ணே இது? ஏய் என்னடா கடை பக்கம் வர்றதில்ல, கடையும் பார்த்துக்கிறது இல்ல. கேட்டா நீங்க பார்த்துக்கன்னு சொல்லி சரக்க மட்டும் நீங்க போட்டுக்கிட்டு வெறும் பாட்டில வீசி மூஞ்சில் அடிக்கிறீங்க. சரி, அதெல்லாம் தப்பு இல்ல. அடிக்கிற கை தானே அணைக்கும். ஏன் அவ்வளோ லென்த்தாக பேசுகிற? சரி, ஷார்ட்டாவே பேசுறேன். அங்க கடையை விட்டு இங்க வந்து கடையை போட்டீங்களே. ஏய், நான் இங்கே இருக்கேன்னு யாரா உன்ட்ட சொன்னது? சும்மா நொய்யுன்ட்டு. யாரும் சொல்ல தேவையில்ல. மீன் இருக்கிற இடத்துல தானே கொக்கு இருக்கும். அதான் நீயும் ஒத்த கால நின்று காத்துக்கிட்டு இருக்கிய. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? நல்ல பதில். சரி, தரிசனம் கிடைச்சிருச்சா? கிளம்புவோமா? இன்னும் உங்க அண்ணி வெளியில வரலடா. எப்படிண்ணே வருவாங்க? நீங்க இங்க உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வேணா சொல்லிட்டு வரவா? ஏய் சும்மாறா, எனக்கு தெரியாதா அவ வருவாளா மாட்டாளான்னு? காத்தாடியில கவிதையை எழுதி அனுப்பியிருக்கேன்டா. நான் சுத்தி சுத்தி வர்றேன், நான் யாருன்னு தெரியலையான்னு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கவாது வெளியில வருவாடா. என்ன பண்றாங்க? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே, இது போதி மரமா இருந்தா நல்லா இருந்திருக்குண்ணே. மாமரமா போச்சு. ஏய், அப்ப எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றியா? ஐயோ, எனக்கு புத்தி இல்லைன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேனே. ஆமா, அந்த புத்திசாலி பையன் எங்க? யாரு? டேவிட்டா? அந்த மடையனை பத்தி கேட்கல, ருக்குவே கேட்டேன். இந்த குழப்பத்துக்கே அவன் தானே காரணம். ஏய், அவனை பத்தி தப்பா பேசுன இந்த கல் நெஞ்சுக்குள்ள ஈரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே அவன் தான்டா. விட்டா நம்ம ஊர் அப்துல் கலாமுக்கு அடுத்த விஞ்ஞானி அவன் தான் சொல்லுவீங்க போல. ஏய், அவனோட வேல்யூ என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை மட்டும் நான் சந்திக்கலைன்னா லைஃப் லாங் அண்ணியை மிஸ் பண்ணியிருப்பேன்டா. முதல்ல அவனுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லணும். அவன் தான் அண்ணியை மீட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஐடியா கொடுப்பான். அவங்க வெளியே வர்றதுக்கு அவன் ஏன் இங்க வரணும்? ஒரு செகண்ட் குடும்பத்தையே வெளியே வர வைக்கட்டுமா? எப்படா? ஒரு கல் எடுத்து ஜன்னல் கண்ணாடியில எரிஞ்சோம்னா மொத்த குடும்பமும் வரப்போகுது. நான் இங்க இருக்கும்போது ஏன் முன்னாடியே என் மாமனார் வீட்டுல கல் எறிவியா? செருப்பு. போதுமானே? அம்மா, ஏம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு, அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். கோச்சுக்காதீங்கம்மா, உள்ள வாங்க. உள்ள என்ன மரியாதை வாழுதுன்னு என்ன வர சொல்ற? அம்மா, பாட்டி உடம்புல விட்டமின் டி இல்லன்னு டாக்டர் சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? அதான் பாட்டி சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்காங்க. இல்ல பாட்டி? அம்மா, காவியா சின்ன பொண்ணு, ஏதோ சொல்லிட்டா. அதுக்கு நீங்க பெரியவங்க கோவிச்சுக்கலாமா? இப்படி தூக்கி வச்சுதான் எல்லாரையும் பாழாக்கிட்ட. பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு கத்து கொடுக்கறத விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்த வந்துட்டியா? பாட்டி, நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன், நீங்களே இப்படி வாக் அவுட் பண்ணலாமா? கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா ரெடி. அம்மா, நான் என்னமா செய்ய முடியும்? எல்லாத்தையும் மாட்டிட்டு முழிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நீங்க பெரியவங்க, நான் சொன்னா நீங்க கேப்பீங்க. ஆனா அதுங்க சின்ன பசங்க, நான் சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. அப்படியே விட்டுட முடியுமா மீனாட்சி? கேக்கலன்னா திருத்தணும். கேட்க மாட்டாங்கன்னு இருந்துகிட்டு இருந்தா குடும்பமே பாழா போயிடுமே. நீங்க சொல்றது சரிதாம்மா. உங்க எதிர்க்க தானே கேட்டேன். அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? வேண்டாங்கிற ஒருத்தி, அவளை வாங்கிக்கோன்னு தொங்குறீங்க. காஞ்சி போய் கிடக்குற ஒருத்தி, அவளை யார் கண்டுக்கிறீங்க? எனக்கு மட்டும் என்ன காவியா விரோதியா? பொண்ணு பார்க்க வரப்ப அவ அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு தப்பா? சரிங்கம்மா, நான் போயிட்டு வந்து பேசுறேன். பாட்டி, அது என்ன பாட்டி? ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. அவளுக்கு மட்டும் புடவை, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எப்படியாவது எனக்கு ஒரே ஒரு சுடிதார் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாட்டி. ஓடி. என்னம்மா, என்ன பஞ்சாயத்து? இல்லம்மா காவியா, அப்பா உனக்கு புடவை வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அத வாங்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் வேண்டான்னு சொல்ற? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேனே தவிர மனசுக்கு நிம்மதியே இல்லம்மா. இது சொன்ன உடனே உனக்கு எவனாவது இருக்கானு பேச ஆரம்பிச்சிடாத.
அப்படி யாரும் கிடையாது. எனக்கு வெளியில போகவே பயமா இருக்குமா, அதனாலதான் இப்படி சொல்றேன். அதெல்லாம் பயப்படாதம்மா, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம். இங்க பாரு, நீ கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். அண்ணே, அண்ணி வந்துட்டாங்கண்ணே.